பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். ஆயுர்வேதத்தில் ஜுரம் மற்றும் சளி இது வந்தால் என்னென்ன மாதிரியான கஷாயங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி நம்ம பார்ப்போம். முதல்ல இந்த ஜுரம் சளி வரும்போது இது கபம் அதிகரித்த ஒரு நிலையாக தான் ஆயுர்வேதம் பார்க்கிறது. அப்போ இந்த நிலையில் ஒரு 5 விதமான முக்கியமான கஷாயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம இங்கே பயன்படுத்துறது அமிர்தோத்திரம் அப்படின்ற கஷாயம். இந்த அமிர்தோத்திரம் கஷாயமில் என்னென்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அமிர்தம் அப்படின்னு நம்ம சொல்கிறதே சீந்தில் கொடியை தான் அமிர்தம்னு சொல்கிறோம். அதாவது நெக்டர் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப முக்கியமான ஒரு அம்ப்ரோசியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்தாக இந்த சீந்தில் ஆயுர்வேதத்தில் பார்க்கப்படுறதுனால தான் இந்த ஜுவர மருந்துகள் எல்லா மருந்துகள்லையுமே இந்த சீந்தில் ஒரு முக்கியமான ஒரு மருந்தாக ஒரு மூலிகையாக இருக்குது. ஸோ இந்த சீந்தில் ஒரு முக்கியமான மருந்து. அதுக்கு அடுத்தது சுக்கு. இந்த சீந்தில் சுக்கு அது கூட எப்போ நம்ம கடுக்காயை சேர்க்குறோமோ அப்போ இது அமிர்தோத்திர கஷாயமாக மாறுது. அப்போ இந்த சீந்தில் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, உடம்புல இம்யூனோ மாடுலேட்டரி எஃபெக்ட்ஸை கொடுக்கறது, உடம்புல இருக்கக்கூடிய கிருமிகளை அழிக்க வல்லது. சுக்கு என்ன பண்ணுது, நம்மளுடைய ஜீரணத்தை அதிகரித்து மெட்டபாலிசத்தை இம்ப்ரூவ் பண்ணுது. கடுக்காய் என்ன பண்ணுது, நம்மளுடைய கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு உதவுது. ஸோ இது ஒரு ஹோல்சம் கஷாயமாக இருக்கிறதுனால தான் அமிர்தோத்திரம் முக்கியமான நிலைகளில் ஜுவரம் மற்றும் சளி இருக்கும் போது கொடுக்கப்படுற ஒரு முக்கியமான மருந்தாக பார்க்கப்படுகிறது. இந்த கஷாயம் ஜுவரம் மட்டும் இல்லாமல் ஆமவாதம், வாத ரத்தம் போன்ற நிலைகள்லையும் முதல்ல கொடுக்க வேண்டிய ஒரு கஷாயமாக பார்க்கப்படுகிறது. ஆக மொத்தத்தில் ஆயுர்வேதத்தில் பல வியாதிகளில் முதல்ல ஆரம்பிக்கிற கஷாயமாக இந்த அமிர்தோத்திரம் தான் இருக்குது. சரி, இதுக்கு அடுத்தது முக்கியமான ஒரு பொருளாக ஒரு கஷாயமாக நம்ம அமிர்தாரிஷ்டத்தை பார்க்குறோம். இந்த அமிர்தாரிஷ்டத்துலேயும் அமிர்தா அப்படின்னு சொல்கிறது இந்த சீந்திலேயே தான் குழிக்கிறது. இதுக்கு அடுத்து தசமூலம்னு சொல்லக்கூடிய 10 வேர்களில் இது செய்யப்பட்டிருக்கு. அது கூட 3 கடு அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கு மிளகு திப்பிலியும் இதில் சேர்ந்துருக்கு. அப்போ இது ஒரு புளிக்க வைத்து செய்யக்கூடிய ஒரு மருந்தாக செய்யப்படுது. அதனால் இதுக்கு அரிஷ்டம் என்று பெயர். ஸோ இந்த அரிஷ்டம் ரொம்ப அற்புதமான ஒரு மருந்தாக, உடம்பில் சீக்கிரம் பரவி வேலை செய்யக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கிறதுனால இதுவும் ஒரு அற்புதமான ஆயுர்வேத ஜுவர மருந்தாக கொடுக்கப்படுகிறது. எங்கெல்லாம் ஜுவரம் கூட சளி கபம் சேர்ந்திருக்கோ அங்கெல்லாம் அமிர்தாரிஷ்டம் ஒரு சிறந்த மருந்தாக பார்க்கப்படுகிறது. அடுத்து முக்கியமான மருந்தாக நம்ம பார்க்கிறது தசமூல கட்டுத்திரய கஷாயம். தசமூல கட்டுத்திரயம் ஏற்கனவே நான் சொன்னேன். தசமூலம் என்றால் 10 வேர்களை கொண்டது. கட்டுத்திரயம்னா 3 கடுகு, சுக்கு மிளகு திப்பிலி சேர்ந்தது. இது கூட இந்த கபத்தை அறுக்கிற ஒரு முக்கியமான ஒரு பொருள் இருக்கு, அதுதான் நம்மளுடைய ஆடாதொடை. இந்த 3ம் கலவையும் சேரும் போது தான் இது தசமூல கட்டுத்திரயம் என்று கூறப்படுகிறது. இந்த கஷாயம் ஆயுர்வேத அநேக மருத்துவர்களும் இதை முக்கியமாக ஒரு மருந்தாக நம்மளுடைய ஜுவரம் மற்றும் சளியில் முக்கியமாக குழந்தைகளுக்கு வர்றதில்ல, இதை ஒரு முக்கியமான மருந்தாக கொடுக்குறாங்க. அடுத்து ஜுவரம் மற்றும் சளி இருக்கும் போது கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமாக கஷாயமாக இந்துகாந்த கஷாயம் அப்படின்ற கஷாயம் பார்க்கப்படுகிறது. இதுலேயும் தசமூலம் அப்படின்ற பொருள் தான் முக்கியமாக இருக்குது. அது கூட சீந்தில் இருக்குது, இன்னும் நிறைய கடை சரக்குகள் இருக்குது. இது எங்கெல்லாம் இன்ஃபெக்ஷியஸ் ஆரிஜின் சளி ஜுவரம் இருக்கோ, அதாவது ஒரு இம்யூனோ சப்ரசன்ட், இம்யூனிட்டி குறைந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களில் 2வது நிலையில் கொடுக்கப்படுற கஷாயமாக இந்த இந்துகாந்தம் பார்க்கப்படுகிறது. முக்கியமாக குழந்தைகளுக்கு கொடுக்கப்படுற ஒரு முக்கியமான கஷாயமாக இந்த இந்துகாந்த கஷாயம் பார்க்கப்படுகிறது. ஆக இப்போது ஆயுர்வேதத்தில் பரிந்துரைக்கப்பட்ட பயன்படுத்தப்படுகின்ற ஒரு 4 கஷாயங்களை பார்த்தோம். 5வது எல்லாமே மருத்துவமாக சொல்லிட்டா உங்களுக்கு டக்குன்னு வீட்டில் பயன்படுத்த முடியாது இல்லையா, அதனால் ஆயுர்வேத முறைப்படி ஒரு கஷாயத்தை நீங்களே எப்படி வீட்டில் தயாரித்து ஜுவரம் மற்றும் சளி இருக்கிற சந்தர்ப்பத்தில் கொடுக்கலாம் அப்படின்னு இப்போது பார்க்கலாம். அதில் நமக்கு கடை சரக்குகளாக தேவைப்படுவது இந்த சுக்கு மிளகு திப்பிலி. இதில் பொதுவாகவே சுக்கு மிளகு நம்ம வீட்டிலே இருக்கும். திப்பிலி இருந்தால் பரவாயில்ல, இல்லைனாலும் ஓகே தான். சுக்கு மிளகு இருந்தாலே அது கூட நம்ம கொஞ்சம் வெத்தலை சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கற்பூரவள்ளி சேர்த்துக்கலாம், கொஞ்சம் துளசி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த துளசி, கற்பூரவள்ளி, வெத்தலை இதெல்லாம் ஒரு 5 கிராம் சேர்த்துக்கலாம். இந்த சுக்கு மிளகு திப்பிலி இருந்தால் 2 கிராம் சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் ஏலக்காய், தொண்டை கரகரப்பு இருந்தால் கொஞ்சம் ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்து ஒரு 200 ml தண்ணியில் இதை காய்ச்சி ஒரு 50 ml குறுக்கி எடுத்துக்கிட்டு வடிகட்டிட்ட பிறகு கொஞ்சம் தேனோ இல்லை கல்கண்டோ கலந்து அதை நம்ம சிப் பண்ணி குடிச்சிட்டு வந்தோம்னா
இந்த கபம் அறுக்கப்பட்டு இந்த ஜுரம் வந்து படிப்படியாக குறையிறத நம்ம பார்க்க முடியும். இருந்தாலும் இது ஹோம் ரெமெடியாக இருக்கிறதுனால இதை கொஞ்சம் கவனமாக பயன்படுத்துங்கள். ஜுரம் கடுமையாக இருக்குது, ரொம்ப கம்மி ஆகலைன்னா கட்டாயம் ஒரு மருத்துவரை நீங்கள் போய் பார்ப்பது நல்லது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.